ஹலோ சகோதரங்கள், இந்தியா வந்து 2வது மேட்சும் தோத்து போட்டுது. 2-0 சவுத் ஆப்பிரிக்காட்ட ஒயிட் பாஸ் வாங்கி கொண்டு நிற்கணும் எங்க சொந்த ஊரில். போன டெஸ்ட் மேட்ச் தெரியும் உங்களுக்கு, ஒரு பாரதூரமான தோல்வியோடு தோத்தினோம். ஓகே, அதுலேருந்து மீண்டு வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் அடித்து சீரியஸாக த்ரோ பண்ணுவாங்கன்னு தான் உண்மையாக எல்லாரும் எதிர்பார்த்தது. இந்த டீம் செலெக்ஷன் அதுகள் இதுகள்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் இருக்க, இறக்கி விட்ட ஆக்கள் உண்மையிலேயே ஒழுங்காக விளையாட இல்லை. அதுதான் தோல்வி காரணம்ட்டு பர்சனலாக நான் நினைக்கிறேன். எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து போஸ்ட் பேட்டிங் 489 ரன்னை வந்து சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருந்தது எங்க இந்தியா கிரவுண்டில் வச்சு. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்தியா கிரவுண்டில் தொடரில் சிக்கி சின்ன பின்னமாயிருவாங்கன்னு தான் நினைக்கிறது. இல்லை சேனா கண்ட்ரியும் வந்தால் அப்படித்தான் பெரும்பாலும். ஆனால் இருந்தாலும் சமாளித்து 480 ரன் அடிச்சிருக்காங்களா எப்படின்னா இல்லை டீம் ஆச்சு அடிச்சிருக்காங்க. ஓப்பனிங் மாக்ரம் 81 போலில் 38 ரன் அடிச்சிருக்கான். உண்மையிலேயே ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு சொட்டும் நல்ல ஒரு இன்னிங்ஸும் நல்லா இருந்தது பார்க்க. அங்கால வந்து ரெக்கில்டன் உண்மையிலேயே அவன் எல்லாரும் யோசிக்கிறது டெஸ்ட் மேட்சுக்கு பெருசாக சோபிக்க மாட்டான் அப்படி இப்படி. ஆனால் உண்மையிலேயே நல்ல இன்னிங்ஸ் வந்து விளையாடினான். பார்க்கவே ஆசையாக கிடந்து டெஸ்ட் மேட்சுக்கு ஏற்ற ஒரு இன்னிங்ஸ். அங்கால ஸ்டம்ஸும் ஒரு 49 ரன் அடிச்சிருந்தான். உண்மையிலேயே அடுத்த இன்னிங்ஸ் நல்லா அடித்தவன். இந்த இன்னிங்ஸ் வந்து 112 போல் என்னவோ 49 ரன் அடித்தான். உண்மையாக அவனும் ஒரு நல்ல இன்னிங்ஸ். இந்தியா கிரவுண்டில் எல்லாருமா 100 அடிக்கிற நேரத்துக்கு எல்லாருமே 30-40 அடிச்சா ஓகே. ஆனால் இந்தியா டீம் வந்து அப்படி அடிக்கல. இவங்க நல்லா விளையாடி இருந்தாங்களா. அங்கால பவுமா ஒரு 46 ரன் அடித்தான். உண்மையிலேயே பவுமா வந்து டெஸ்ட் கேப்டனுக்கு சிறந்த ஒரு கேப்டனாக இருக்க போகிறான். ஏனெண்டா வரலாறு காணாத வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறான். அங்கால டோனி ஒரு 28, முல்டர் மட்டும் அடிக்கல. முல்டர் ஏதோ 13 ரன் அடித்தான். உண்மையிலே முல்டருக்கு ஒரு 400 அடிக்கிற வாய்ப்பு கிடைச்சி அடிக்காம விட்டவர். நான் அப்போ நினைச்சேன்னா அதுக்கு பிறகு அடிக்க மாட்டாருன்ட்டு. உண்மையிலேயே வாய்ப்புகள் கிடைக்கிற நேரம் பயன்படுத்தி கொள்றோம். அதை பயன்படுத்தாம விட்டார். இருந்தாலும் அதுக்கு அங்கால வந்த செனூரன் முத்துசாமி வந்து இந்தியா வம்சாவளி உண்மையிலேயே இந்தியா கிரவுண்டில் எப்படி விளையாடணுன்றதை இந்தியா டீமுக்கே சொல்லி கொடுத்துருக்கிறார். 206 போலில் 150 ரன் அடிச்சிருக்கிறார். உண்மையிலேயே சிறப்பாக விளையாடிக்கிறான்னு தான் சொல்லணும். ஒரு டெஸ்ட் மேட்ச் இப்படி விக்கெட் போனால் இப்படி கொண்டு போகணுன்றதை அவர் எல்லாருக்கும் உணர்த்திருக்கிறார். அங்கால வெறி பிடிச்ச மாதிரி ஒரு ஆட்டம். அதுக்கு அங்கால வந்து மார்க்கோ ஜான்சன் அவனை சொல்லி ஆகணும். இந்த காலுக்கு கீழே யாரும் பந்து போட்டா அடித்து துளைக்கிறான். அப்படி ஒரு அடி அடித்தான். உண்மையிலேயே பார்க்க ஆசையாக்குனது. அவனும் ஒரு 93 ரனில் அநியாயமாக போயிட்டான். அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி 489 ரன்னை வந்து சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சு கொண்டாங்க. அங்கால விக்கெட் பார்த்தா குல்தீப் ஒரு 4 விக்கெட் எடுத்துக்கிறான். ஜடேஜா 2, சிராஜ் 2, பும்ரா 2. உண்மையிலேயே பும்ராண்ட கையா கால உடைக்கிறாங்களோ தெரியா. ஏனண்டா எல்லா ஓவரும் அவன் தான் போகணும் விட மாதிரி தான் விளையாடினான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இனி என்ன செய்கிற ஒரு அடுத்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் அவனுக்கு ஓய்வு கொடுக்குறதா நல்லா இந்தியா டீமுக்கு. சரி 489 தானே இந்தியா கிரவுண்ட் தானே நாங்கள் அடிப்போம் நினைச்சு இறங்கின இந்தியா டீம் வந்து ஜெய்ஸ்வால் உண்மையாக நல்லா விளையாடினான். 56 ரன் அடித்தான். சரி, அதுக்கு பிறகு ராகுலும் ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் தான் விளையாடினான். ஒரு 22 ரன்னோ 23 ரன் அடித்தான். உண்மையிலேயே நல்லா இருந்தது சொல்லிட்டு ஒரு அவுட் போயிட்டான். ஓகே, பரவாயில்ல டெஸ்ட் மேட்ச் விளையாடின மாதிரி இருந்து அவனை பார்க்க. ஆனால் அடுத்து வந்தாக்கெல்லாம் இருக்குது விஷயமே. சாய் சுதர்சன் வந்து ஒரு 15 ரன்னையும் யுரால் வந்து 0 ஓகே, அவரும் ஓகே. ஆனால் உண்மையாக அவற்ற இடத்துல ஏன் அக்ஷர் பட்டேலையும் இறங்கி பார்க்கக்கூடாது. அக்ஷர் பட்டேலும் ஜடேஜாவும் தான் பிரச்சனை இருக்குது. ஏனெண்டா 2 பேரும் லெக் ஸ்பின் பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஆனால் இந்த பேட்டிங் யுரால்ட பேட்டிங் இடத்துக்கு அக்ஷர் பட்டேலை பேட்டிங்க்கு எடுத்தால் கூட அவன் பேட்டிங் செஞ்சு போட்டு ஓரளவுக்கு போலிங்கும் உதவியாக இருக்கும். போலிங் உதவியாக இல்லாட்டியும் அந்த பேட்டிங் கொஞ்சம் பலமாக இருக்கும் இந்தியா கிரவுண்ட்லேருந்து நான் நினைக்கிறேன். அங்கால பாண்ட் உண்மையிலேயே பாண்ட் வந்து என்ன சொல்கிறது, அவன் எப்போ அடிப்பான் எப்போ அடிக்க மாட்டான்னு அவனுக்கே தெரியாது. ஆளாலையும் மேலாம் போச்சு. தேவையில்லாத சொட்டு அடிச்சு அவ போட்டான். அங்கால பெருசாக ஒருத்தராலையுமே சோதிக்கலாம் போச்சு. உண்மையாக வாஷிங்டன் சுந்தர் மட்டும் ஒரு 48 ரன் அடித்தான். அதோட வந்து இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டுது 201க்கு. சரி, இனி ஃபாலோவம் கொடுத்து இந்தியாவை திருப்பி சொல்லட்ட போகிறாங்கன்னு பார்த்தா இல்லை. சவுத் ஆப்பிரிக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா திருப்பி பேட்டிங் இறங்கினாங்க. சரி, பேட்டிங் இறங்கி ஆரம்பத்துலேருந்து அடித்து விளையாட போகிறாங்க. ஒரு 1.5 நாளுக்கு மேலே தான் இந்தியாவுக்கு கொடுப்பாங்க 500 ரன் அப்படி அடித்து போட்டு. அதைத்தான் திற தோணும் இந்தியான்னு யோசிச்சா அதுவும் இல்லை, நின்று விளையாடுறாங்க. அந்த இன்னிங்ஸும் வந்து டீமாக விளையாடுறாங்க. முன்னுக்கு மக்ரம் அவன் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஒரு 50 பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க. அங்கால ஸ்டப்ஸ் வந்து இந்த காட்டு வந்து 96 ரன் அடிக்கிறான். அவனுக்காண்டி தான் கடைசி வரைக்கும் இன்னிங்ஸே இழுபட்டது. அவனை தான் கொஞ்சம் அடிக்க விட்டாங்க. அங்கால முல்டரும் நோட் அவுட் ஆகிருந்தான் கொஞ்சம் நேரம். டோனி ஒரு 49 ரன் அடித்தான். அப்படியே இழுபட்டு கொண்டு போச்சு அந்த மேட்ச் வந்து. அப்படியே அதுக்கு பிறகு 500 சொச்சமாக்கும் டார்கெட். 500 சொச்சத்துக்கு ஆக்களுக்கு பேட்டிங் கொடுக்க இந்த மேட்சை வின் பண்ணாட்டியும் வைட் பாஸ் ஆகாமல் ரோவாக்கி விடுவோம் என்றுதான் உண்மையிலேயே வேற ஒரு டீம் தான் ஜெயிச்சிருக்கும். ஆனால் இவங்க அப்படி ஜோதிச்சாங்களோ இன்னும் வரையில. முன்னுக்கு இறங்கினாங்க. ஜெய்ஸ்வால் 13, அங்கே ராகுல் ஒரு 6, மலமாட்டு விக்கெட்டை கொடுத்தினோம். அதுக்கு பிறகு வண்டவுனா சாய் சுதர்சன் வந்து உண்மையாக விளையாடினான். அங்கால குல்தீப் இறக்கி விட்டாங்க நேற்று பேட் லைட் வர வேண்டிய. இப்போ இந்த குல்தீப் மண்டே விடிய குல்தீப்பும் சரி சாய் சுதர்சன் மட்டும் நல்லா விளையாடினான். சடஞ்சவன் இருந்தான். நான் நினைக்கிறேன் ஒரு 100 சொச்ச போல் எடுத்திருப்பான். ஆனால் உண்மையிலேயே கடைசி வரைக்கும் நின்றுருக்கலாம். ஆனால் ஒரு 14-15 ரன் தான் அடிச்சிருப்பான். உண்மையிலேயே டெஸ்ட் மேட்சுக்கு அப்படி ஒரு இன்னிங்ஸ் விளையாடுறது
ஒரு 4-5 பேர் சேர்ந்து அப்படி விளையாடினா அந்த மச்சம் ரூபா இருந்துக்கலாம். ஆனால் இவையில் அப்படி செய்யலை. அங்கால ஜுரால் வந்து திருப்பி 2 ரன்னுக்கு ஏதாவது போட்டு போட்டான். உண்மையிலேயே அந்த பேட்டிங் தேவையில்லை. அந்த இடத்துல அவன் என்னத்துக்கு வச்சிருக்கான்னு தெரியும். பான் கூட பரவாயில்லை, ஏதோ ஹிட் பண்ணுவான் அப்படி இப்படின்னு வச்சிருக்காங்க. சரி, மற்றது இந்த டெஸ்ட் மேட்ச் தோற்பினாலும் மற்ற டெஸ்ட் மேட்ச் செய்கிறான். வேற முன்னுக்கு நல்ல பேட்டிங் வந்து கொஞ்சம் ரன் அடிச்சு கொடுத்தா கடைசி அவன் ஹிட் பண்ணி கொடுப்பான். அது அவன் ஒரு இயல்பு. அவன் இடம் ஓகே. இவன் என்னத்துக்கு வச்சிருக்காங்க சரியா, இந்த இடத்துக்கு மேலே அக்ஷர் பட்டலை போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி கருணாயரை போட்டு பார்க்கலாம். கருணாயர் வந்து இந்தியா கிரௌண்ட்ல வந்து நல்லா விளையாடுவான். இதே அவனை இந்தியா கிரௌண்ட்ல எடுக்காம விட்டுட்டு கொண்டே வெளிநாட்டு கிரௌண்ட்ல எடுத்து அவனுடைய வாழ்க்கையை முடிச்சு விட்டுருவாங்க. இப்போ சாய் சோசன் வாழ்க்கையை முடிக்க போறாங்க. அங்கால பாண்ட் வழக்கம் போல அதிரடியை காட்டு கொண்டு பார்த்தார். ஒரு 6 ஒரு 4 அடிச்சார். ஆள் சரி. அதுக்கு பிறகு ஜடேஜா மட்டும் உண்மையா நல்லா தானான். ஜடேஜா ஏதாவது ஒன்றில் போலிங்ல இல்லாட்டி பேட்டிங்ல ஏதாவது ஒரு மச்சில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அவன் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறான். இந்தியா டீம் வந்து அவனை சில நேரமையும் கரண்டி விட யோசிக்கோ என்று தெரியல. உண்மையிலேயே அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஆல்ரவுண்டரா நல்லா தான் விளையாடி கொண்டிருக்கான். ஆனால் அவனை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் வந்து இது வரைக்கும் இல்லை. இனி என்னவோ எனக்குண்டா தெரியல. அங்கால நிதிஷ் ரெட்டி. உண்மையிலேயே இந்த நிதிஷ் ரெட்டியை யார் தான் ஆல்ரவுண்டர்னு சொல்றாங்களோ எனக்குண்டா தெரியல. உண்மையிலேயே அவ்வளோ பெரிய பந்து, நீங்கள் பந்து உடைக்க பார்த்தீங்களோ வெளியே வரையா. பேட்டிங்லையும் ஏதோ ஒரு மேட்ச் வந்து ஒரு செஞ்சுரி ஒன்று எங்கே அடிச்சிருக்கான். ஆஸ்திரேலியா இங்கே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆல் 0 தான். ஒரு இந்தியா டீம் வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இல்லாதால ஒரு வேற டீமெண்டா பரவாயில்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கான்னு எடுக்கலாம். இந்தியா டீம் வரைக்கும் அப்படி எடுக்காம என்ன செய்யறது எனக்கு தெரியல. இப்படி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் விளையாடின கடைசி ஓடிய மேட்ச் வந்து சஞ்சு சாம்சன் வந்து செஞ்சுரி. ஆனால் ஓடியை கெடுக்குறாங்களா சஞ்சு சாம்சன் இல்லையே. என்னதுக்கு இவனுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அங்கால என்ன பும்ராமையா பாவம், அது ஒன்றும் செய்யல இந்த வீச்சில். இருந்தாலும் அவன் போடுறான். ஆனால் அவனுக்கு தொடர்ச்சியான இதாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஓய்வண்டை கொடுத்து திருப்பி எடுக்கலாம் பும்ராவை. அங்கால சிராஜ் எனர்ஜி கிங் போடுன்னு போடுவார். அவங்க நல்லா விளையாடுறாங்க. அங்கால சவுத் ஆப்பிரிக்கா போலிங்க பார்த்தீங்கன்னா கேமரும் மகாராஜும். கேமர் வந்து எப்படியான போடுறா ரைட் ஹேம் ஆஃப் பிரேக்கை வச்சு இந்தியா கிரவுண்டில் வந்து இந்தியா டீமை சுழட்டி எறிகிறான். 6 விக்கெட் எடுத்துருக்கிறான். அப்போ இவன் போலிங்கில் பிளேயருக்கோ பேட்டிங்கில் பிளேயருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இவன் பேட்டிங்கில் சரியான பிளேயருக்கு அந்த ஒரு ஓவர் ஸ்பின்னரை வச்சு அவங்க 6 விக்கெட் எடுக்கிறாங்கண்டா இவன் பேட்டிங் வந்து ஆக பலவீனமாக இருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்டா என்ன சொல்றது, ஒரு பேட்ஸ்மேன் சும்மா சொல்றது எல்லாம் மலை விக்கெட் கொடுத்துட்டு எங்கேயா ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட் போகணும். 2 பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு 100 ரன் 150 ரன் பார்ட்னர்ஷிப் போடல. அது ஒரு ப்ரெஷர் 2 பேர் அதுக்கு பிறகு விக்கெட் எடுக்கலாம் போகும். அடுத்தடுத்து வார பேட்ஸ்மேனுக்கும் அது சுகமாக இருக்கும். அதை வந்து இவையில் செய்கிறே இல்லை யார் இந்தியா டீம். அது வந்து இடையில பாண்டாக்கள் வந்து அடிச்சு விளையாட நிற்கிறது. கொஞ்சம் போலர்ஸை கலைக்க வைக்கணும். அவங்க போடுற 10 ஓவர் 20 ஓவரில் அவங்க 4 விக்கெட் 5 விக்கெட் எடுத்துட்டு போகிறாங்கண்டா. இவையில் வந்து என்ன சொல்றது, கடைசி ஒரு 30 ஓவர் போட்டு 40 ஓவர் போட்டு அந்த விக்கெட் எடுத்தாங்கண்டா அது வேற. இவையில் மழை வந்த உடனே விக்கெட்டை கொடுத்தா ஒன்றும் செய்யலாது. இதெல்லாம் போய் இது இப்போ கம்பீரை போட்டு சாடி கொண்டு இருக்கான். கம்பீர் என்னதுக்கு இப்படி ஒரு டீம் எடுத்தவன் அதை எடுத்தவன் இதை எடுத்தவன் ரெண்டு இல்லை என்னது கப்னா விட்டான். அடுத்த பிரச்சனை அவன் பரவாயில்ல முதல் காயத்தோட போட்டான். பாண்டா இந்த முறை கப்னா விட்டான், அதுவும் ஒரு பிரச்சனை. பாண்டா கேப்டனா விடாம பும்ரா விட்டுக்கலாம் தானே. ஏன்னா பும்ரா ஏற்கனவே கேப்டனா இருந்துக்கிறான். ஏன் ராகுல் இருக்கிறான். அப்படி இப்படின்னு இவருக்கு பிரச்சனை பண்ணிடும். என்னதான் பிரச்சனை பட்டாலும் இவையில் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை ஒரு T20 மாதிரி விளையாட நிற்கிறதும், மற்றது ஒயிட் பால் கிரிக்கெட் நல்லா விளையாடுற இவையால டெஸ்ட் மேட்ச் வந்து ரெட் பால் கிரிக்கெட் இவையால வந்து அவ்வளவு ஸ்லோமாக விளையாடலாம கிடக்குன்றதும் தான் உண்மை. கோலி ரோஹித் சர்மா ஆக்கள் இந்த கிரவுண்டுக்குள்ளே இருந்தால் ஒரு மாற்றம் ஒன்று இருக்கும். பேட்டிங்கில் மாற்றம் இல்லாட்டியும் ஒரு கிரவுண்டுக்குள்ளே எப்படி நடந்து கொள்ளணும், எங்கெங்கே மாற்றங்களை செய்யணும், என்னென்ன செய்யணும் என்றதையாவது இவைகளுக்கு உணர்த்தியிருப்பாங்க. அவங்க இல்லாது கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் ப்ரெஷர் தான் இருந்தாலும் ஒரு 2-3 தொடர் போக ஆக்கள் மீண்டு வருவினோம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்தி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.